அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரெட்டு வச்சு ஒரு ஸ்வீட் தான் பண்ண போகிறோம். அது எவ்வளோ ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். நான் வந்து 10 ரூபா பாக்கெட் வரும் இல்லையா, அது வந்து 3 பாக்கெட் வந்து பால் பவுட்ரு எடுத்து வச்சுருக்கேன், மில்க் பவுட்ரு. கொஞ்சமாக வந்து பால் கோவா இல்லையா, கோவா அதை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சர்க்கரை, பால், ப்ரெட்டு தேவையான பொருள் அவ்வளோதான். இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து ப்ரெட்டு ஸ்லைஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஓரங்கள்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு பாருங்கள், இது போல் வந்து நான் ஸ்லைஸ் மாதிரி போட்டுக்க போகிறேன். கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். யாருன்னா கெஸ்ட்டு வந்தாலும் இல்லை பசங்களுக்கும் நம்ம ஸ்வீட் கேட்கும்போது இது போல் செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள், மற்ற எல்லா ப்ரெட்டும் வந்து நான் இதே போல் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்து வச்சுருந்து காமிக்கிறேன். நான் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லா வரும். பாருங்கள், எல்லாமே வந்து இது போல் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது வந்து நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து மீடியமில் வச்சுட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா கோல்டன் கலர் வரலாம் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம அப்புறம் வந்து சுகர் சிரப்பு கூட ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ப்ரெட்டை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் திருப்பி திருப்பி போட்டுட்டு நல்லா வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இது போல் தான் செய்யணும். இருக்கிற மற்ற ப்ரெட் எல்லாமே இதே போல் நான் பொரிச்சு எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இப்போ எண்ணெய் வடிகிறதுக்கு அது வந்து ஒரு இதில் போட்டு வச்சுட்டேன், ஜல்னியில். பாருங்கள், இது போல் எல்லாமே பொரிச்சு எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிடலாம். உங்களுக்கு எவ்வளோ ப்ரெட் வேணுமோ அவ்வளோ ப்ரெட் எடுத்து செய்யுங்க. நான் வந்து 8 ப்ரெட் எடுத்தேன். 8 ப்ரெட்டு ஸ்லைஸ் எடுத்துருக்கேன். இப்போ வந்து சுகர் சிரப்பு ரெடி பண்ணிடலாம். நான் வீடியோ வந்து போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சி, உடம்பு சரியில்லாதனால போட முடியல. நான் வந்து 1 கப் அளவுக்கு சர்க்கரை போடுறேன். இது வந்து சிரப்பு வந்து ரெடி பண்ணுறதுக்கு இதுலேயே வந்து தண்ணியும் ஊற்றிக்கலாம். நான் வந்து 1.5 கப்பு அளவுக்கு ஊற்றிருக்கேன். பாருங்கள், 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு வந்து பாகு பதம்லாம் எதுவுமே தேவையில்லை. இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரமும் வைக்கலாம் நம்ம அடுப்புலேயே. நல்லா கலந்து விட்டுட்டு சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு இப்போ மில்க் பவுட்ரு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது ரெடி பண்ணணும். இப்போது எந்த கப்பில் சர்க்கரை எடுத்தனோ அதே கப்பில் தான் வந்து நான் பால் அளந்து எடுத்துட்டேன். பாருங்கள், நல்லா காயட்டும். கொஞ்சம் நல்லா கொதி வந்த பிறகு மற்ற பொருள்லாம் இதில் சேர்க்கலாம் நம்ம. பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து இதில் சர்க்கரையை போட்டுக்கலாம். நான் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை போடுறேன். எனக்கு கரெக்டாக இருந்துச்சு இனிப்பு. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்ட பிறகு நம்ம பால் பவுட்ரு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் போடணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டோம். பாருங்கள், இது போல் நல்லா கரைஞ்சிட்ட பிறகு இப்போ மில்க் பவுட்ரு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, நான் 10 ரூபா பாக்கெட் வந்து 3 பாக்கெட் எடுத்தேன். எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. பாருங்கள், இது போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டிகள் இல்லாமல் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இது போல் நல்லா கட்டிகள் இல்லாமல் இது போல் நல்லா கலந்து விட்டுட்ட பிறகு நம்ம பால்கோவா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, பால்கோவா பாருங்கள், இது வந்து நான் ஸ்வீட் உள்ள பால்கோவா தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்வீட்லெஸ் கூட எடுத்துக்கோங்க. போட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுவும் நல்லா சூப்பராக இருக்கும். உள்ளே வச்சு ப்ரெட்டு கூட சாப்பிட்டோன்னா பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா கெஸ்ட்டு வந்தாலும் இது போல் நம்ம செஞ்சு வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது போல் இப்போ இது வந்து கொஞ்சம் வந்து இலக்கமாகவே இருக்கும்போது கொஞ்சோண்டு வந்து எடுத்து வச்சுக்கிறேன். நான் மேலே வந்து டெக்கரேட்டுக்கு போடுறதுக்காக தான். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இது நல்லா கெட்டிப்படட்டும். என்னென்னா உள்ளே வைக்கணும் இல்லையா, அதனால். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா போதும். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
நல்லா கெட்டி வந்துடுச்சு பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ப்ரெட்டு பொரிச்சிட்டு அதை வந்து இந்த சிரப்பில் போட்டு ரொம்ப நேரம் வந்து ஊற வைக்க வேணாம். சும்மா கொஞ்சம் நேரம் இப்படி போட்டோன்னே எடுத்துடணும். பாருங்கள், இப்படி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அவ்வளோதான். இது போல் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். ரொம்ப நம்ம போட்டோன்னா சாஃப்ட் ஆகிடும் ப்ரெட்டெல்லாம். அதனால் வந்து இது போல் செஞ்சுட்டு எடுத்துடலாம் நம்ம வெளியில். போதும், இந்த அளவுக்கு பண்ணாலுமே போதும். சாஃப்டாக ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து அந்த கலவையை வந்து வைக்க முடியாது. அதனால் இந்த சர்க்கரை தண்ணியை வந்து கொஞ்சம் வடியட்டும். அதனால் இப்போ இது போல் எடுத்து வச்சிடலாம். மீதம் உள்ளத்தையும் அதே போல் போட்டு சர்க்கரை தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் வந்துடுச்சு. நல்லா சூப்பராக இருக்குது. நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா மில்க் பவுட்ரு பால்கோவாலாம், அது இது போல் வச்சிடலாம். நடுவில் வச்சுட்டு இன்னொரு ப்ரெட் துண்டியும் மேலே வச்சிடலாம். நல்லா சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள், நல்லா வரும். இது மேலே இன்னொரு ப்ரெட்டும் வச்சிடலாம் நம்ம. பாருங்கள், அவ்வளோதான். சூப்பராக நம்மளுக்கு வந்து ப்ரெட் ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அது வந்து கொஞ்சமாக சர்க்கரை தண்ணியை ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம், ஏன்னா ரொம்ப கெட்டி ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்குது. அதனால கொஞ்சமாக அதில் சர்க்கரை தண்ணி மீதி இருக்கு இல்லையா அதை போட்டு கலந்துட்டு அது மேலே அப்படியே ஊற்றிடலாம். சூப்பராக வந்து ப்ரெட் ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஆலுன்னு கொடுத்தீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.